சாலை பராமரிப்பு பணிகளால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய சாலையில், அதாவது குறிப்பா செங்கல்பட்டு புறவழி சாலையில் இந்த புதிய சாலையை அமைக்கும் பணியானது இன்றைய தினத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய புலிப்பாக்கம், திம்மராஜப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு பரனூர் சுங்குச்சாவடி இந்த இடப்பட்ட பகுதியில் சாலைகள் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு சாலையா மாற்றப்பட்டுட்டாங்க. இதன் காரணமாக அனைத்து வாகனமும் பார்த்தோன்னா, அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் இருக்கக்கூடிய வாகனம் ஒரே சாலையில் அனுப்புவதன் காரணமாக தான் இந்த சுங்கவஞ்சாவடி ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகேந்திரா சிட்டி முதல் பரனூர், அதுக்கப்புறம் பரனூர் சுங்கவஞ்சாவடி, அதே போல் திம்மராஜப்பேட்டை, புலிப்பாக்கம், செங்கல்பட்டு செங்கல்பட்டு புறவழிச்சாலை கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் தொடர்ச்சியாக அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 சக்கர வாகனம் முதல் 3 சக்கர வாகனங்கள், கார் மற்றும் ஆமணி பேருந்து, அரசு பேருந்து, கனரக வாகனங்கள் என அடுத்தடுத்து வாகனங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைமையானது ஏற்படுது. எனவே பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து உண்மை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாலை அமைக்கும் பணியானது வேகமாக முழுவீச்சில் விரைவாக முடிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. விடுமுறை தினம் என்பதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா மக்கள் பல்வேறு வெளியூர் செல்லும் போது இந்த ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து சிக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ள ஒரு நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. சூரியராஜன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.